ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு விஷயத்தை பற்றி என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அது என்னன்னா, ப்ரோ இந்த சினிமா பிரபலங்கள், இந்த மீடியாவில் இருக்கிறவங்கெல்லாம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் அந்த வீடியோலேயே நல்லா ரீச் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு அந்த வீடியோவே நல்ல வியூஸ் போயிடுது. ஆனால் அதே கண்டென்ட்டை நம்ம போட்டால் நமக்கு வியூஸே வரலையே, எதனால் ப்ரோ? அவங்க அது மட்டும் இல்லாமல் மிக்சடு கண்டென்ட் போடுறாங்க, அப்படி இருந்தும் அவங்களுக்கு நல்ல வியூஸ் வருது, நமக்கு ஏன் வியூஸே வரமாட்டேங்குது? ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அது ஏன் என்ன? அவங்க இன்னொன்று என்ன கேட்டாங்கன்னா, டெக்னிக்கலாக அவங்க ஏதாவது பண்ணுறாங்களா? இந்த கீவேர்டு, டிஸ்கிரிப்ஷனு இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க ஏதாவது சீக்ரெட் ஏதாவது வச்சுருக்காங்களா அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டார். ஸோ இதை பற்றின A to Z ஃபுல் டீட்டெயில், ஏன் அவங்களுக்கு வியூஸ் வருது, ஏன் நமக்கு வியூஸ் வரல அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸு, அஃபிஷியல் அப்டேட்ஸு, நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸுக்கான ரிப்ளை வீடியோஸ் அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அந்த யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோக்கு வியூஸ் வருமானு பார்த்தா சுத்தமாக வராது. ஒரு வியூ 2 வியூ வரதே அதிகமாக இருக்கும். நாம் இன்னத்துக்கும் நல்லா தம்ப்நெயில் போடுவோம், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், கீவேர்டு எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக கொடுத்தும் நமக்கு வியூஸ் வராது. ஆனால் கட் பண்ணால் இன்னொரு பக்கம் ஒரு செலிபிரிட்டி, ஒரு டிவி செலிபிரிட்டின்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க ப்ராப்பராக தம்ப்நெயில் வச்சுருக்க மாட்டாங்க, எதுவும் பெருசாக டைட்டில், கீவேர்டு எதுவுமே பெருசாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வியூஸ் பார்த்திங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம் வியூஸ் போகும். ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு காரணம் தான். அவங்க ஆல்ரெடி ஃப்ரேம் ஆயிட்டாங்க, அவங்க ஆல்ரெடி ஃபேமஸ் ஆயிட்டாங்க. எப்படி? டிவி சேனல்ஸு, யூடியூப் சேனலில் ஆல்ரெடி வேறு ஏதாவது ஃபேமஸ் ஆகிருக்கலாம், இந்த டெலிவிஷனில் ஆங்கரிங் பண்ணுறது, டிவி சீரியலில் ஆக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆல்ரெடி அவங்க மக்களுக்கு பரிச்சயப்பட்டுட்டாங்க, மக்களுக்கு அவங்களுடைய ஃபேஸ் நல்லா ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. அதனால் அவங்க யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு ஒன்றுமே இல்லாத கண்டென்ட் போட்டாலும் சரி, ரொம்ப சூப்பரான கண்டென்ட் போட்டாலும் சரி, அவங்கள பார்க்குறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் ஒரு கூட்டத்தை அவங்க வேறு ஒரு வழியில் சம்பாதிச்சிட்டாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணாலும் வியூஸ் வந்துடும். ஓகேங்களா? சேம் அதே பேட்டர்னை நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு வருமானு கேட்டால் வராது. காரணம் என்ன? நம்ம ஃப்ரேம் ஆகலை, நம்ம ரீச் ஆகலை, நம்ம யாருன்ட்டு இன்னும் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. தெரியாத பட்சத்தில் நம்ம என்ன வீடியோ நல்ல கண்டென்ட்டே போட்டாலும் நமக்கு வியூஸ் வராது. ஓகேங்களா? ஸோ ஒரு சினிமா செலிபிரிட்டி, மீடியா சைடில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வியூஸ் வருது அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், மேபி அவங்க கண்டென்ட்டும் நல்லா இருக்கும், இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் மோஸ்ட்டாக அவங்க ஆல்ரெடி ஃப்ரேம் ஆனதுனால மட்டுமே அவங்களுக்கு நல்ல வியூஸ் கிடைக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு இந்த யூடியூப்பில் எப்படி வீடியோ ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி அந்த ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி அந்த முடிக்கணும், எப்படி மக்களை கவர்ற மாதிரி பேசணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம யூடியூப்பில் 1 வருஷம் 2 வருஷம் ஏன் 5 வருஷம் இருந்ததுக்கப்புறம் தான் நமக்கு கொஞ்சமாவது தெரியும். ஆனால் இந்த மீடியா சைடில் இருக்கிறவங்களுக்கு இதே தான் வேலை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியாக மக்களை புரிஞ்சுக்க முடியும், எப்படி பேசணும், எப்படி அட்ராக்டிவாக இருக்கணும், எப்படி கேமரா ஆங்கிள் வைக்கணும், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கலான விஷயங்கள் தெரியும். இதனால் அவங்க ஸ்டார்டிங் வீடியோஸே நல்லா சூப்பராக இருக்குங்கிறதுனால அதனாலையும் நல்ல வியூஸ் வரும். ஓகேங்களா? சேம் டைம் மிக்சடு கண்டென்ட் அவங்க போடுறாங்க ப்ரோ, நம்மளை ஏன் நீங்கள் மட்டும் ஒரே கண்டென்ட் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மிக்சடு கண்டென்ட் போட்டால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதே தான். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஃப்ரேம் ஆயிட்டாங்க. அதனால் அவங்க என்ன கண்டென்ட் போட்டாலும் அவங்க சும்மா வந்து என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் கூட அதை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனால் நம்ம என்ன தான் போட்டாலும் நம்ம பண்ணுறதை பார்க்குறதுக்கு ஆள் வரமாட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம இன்னும் ஃப்ரேம் ஆகலை, நமக்குன்னு ஒரு ஆடியன்ஸை பிடிக்கலை. ஸோ ஃபர்ஸ்ட்டு அதை நம்ம பிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? ஒரு குறிப்பிட்ட ஒரு நீச்சை ஃபாலோ பண்ணி அதில் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி தொடர்ந்து அது சம்மந்தப்பட்ட ஒரே டாப்பிக்கில் மட்டும் வீடியோ போட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட விஷயத்தை தேடுறவங்களுக்கு நீங்கள் பரிச்சயமாவீங்க. தொடர்ந்து உங்கள் வீடியோஸ், உங்கள் சேனலை பார்க்குறப்போ அவங்களுக்கு நீங்கள் பரிச்சயமாவீங்க, உங்களுடைய ஃபேஸ் அவங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் பேஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். அப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம்
நீங்கள் வேறு கண்டென்ட் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு நல்ல வியூஸ் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் தான் ஆல்ரெடி உங்கள் சேனலில் ஆடியன்ஸை பிடிச்சிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் காரணம். இதனால தான் நான் பிகினர் யூடியூபர்ஸ் ஆகட்டும், மோஸ்ட்டாக ஒரு குறிப்பிட்ட லெவல் வர வரைக்கும் நீங்கள் ஒரே நீச்சில் வீடியோஸ் போடுங்கன்னு சொல்கிறது. நான் மட்டும் இல்லை, நிறைய யூடியூப் டிப்ஸ் போடுறவங்களும் அதை தான் சொல்கிறது. ஏன்னா ஒரு நல்ல ஆடியன்ஸ் பேஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வியூஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னும் அந்த நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டார், அவங்களுக்கு வியூஸ் வரத்துக்கு டெக்னிக்கலாக அவங்க ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. டெக்னிக்கலா அப்படின்னு அவர் கேட்டது வந்து இந்த டேக்ஸு, டிஸ்கிரிப்ஷனு, இந்த டைட்டிலு, இந்த மாதிரியான நம்ம அதில் கொடுக்கக்கூடிய மெட்டடேட்டாஸில் அவங்க எதாவது டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ணுறாங்களா, ஏதாவது சீக்ரெட் அவங்களுக்கு இருக்குமான்னு கேட்குறாங்க. ஸோ அப்படியெல்லாம் எந்த ஒரு சீக்ரெட்டுமே இல்லைங்க. டிஸ்கிரிப்ஷனு, அந்த கீவேர்டு இதெல்லாமே நம்ம எந்த மாதிரி போடுறோமோ அதே மாதிரி தான் அவங்க போடுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அவங்க ஆல்ரெடி ஒரு ரீச், ஒரு ஃபேஸ் வேல்யூ அவங்களுக்கு இருக்குங்கிறனால அவங்கள பார்க்க ஆடியன்ஸ் வருவாங்க. அதனால தான் அவங்களுக்கு இனிஷியலாகவே வீடியோ 2வது வீடியோலேயே நல்ல வியூஸ் கிடச்சிருது. நமக்கு அந்த ஃபேஸ் வேல்யூ இல்லைங்கிறனால தான் நமக்கு அந்த வியூஸ் கிடைக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நமக்குன்ட்டு ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணணும், ஒரு ஆடியன்ஸ் பேஸை க்ரியேட் பண்ணணும். அதை க்ரியேட் பண்ணிட்டா நமக்கும் வியூஸ் வரும். ஓகேங்களா? அவங்களுக்கு ஒன்று கிடைக்குதுன்னா அது நமக்கும் கிடைக்கும், கிடைக்காம போகாது. ஸோ தொடர்ந்து நான் சொன்ன அந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே நீச்சில் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறத விட ஒரு நல்ல உயரம் அடைய முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த தகவல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூடியூப் ரிலேட்டடாக இந்த மாதிரி வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்தடுத்து நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.